இங்கே பெண்டிங் சுதாட்டம் ஒன்று நடத்தலை. இந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம என்ன கணக்கு செய்வீங்கன்னு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 295 செம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தேன். பட் ஏபியில் தான் 29 அடிப்பான்னு சொன்னேன். சப்போர்ட்டுக்கு ஒரு 292 கொடுத்தேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 982 சொல்லி அடிச்சிட்டான். அப்படியே நான் கொடுத்துருந்தாலும் 298 தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா எனக்கு ஏபி 29 தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எனக்கு எப்படி போட்டாலும் அந்த நம்பர் எப்படி அடிக்கும்போது கடுப்பாக வருது. ஒன்றும் சொல்ல முடியல. முந்தானத்து என்னன்னா ஏசியில் 45ன்னு கொடுக்குறான், அவன் 54ன்னு அடிக்கிறான். நேற்று ஏபியில் 29ன்னு கொடுக்குறேன், அவன் ஏசியில் 92ன்னு அடிக்கிறான். இன்றைக்கி என்ன நம்பர் பண்ண போகிறான் அதில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்கிள் நம்பர் இன்றைக்கி மறுபடியும் ஒரு நம்பர் தான் வச்சு லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் அதை நீங்கள் பிரித்து போடுங்க. கண்டிப்பாக அது காசாகும். பிரித்து போடலன்னா டேரெக்டாக வந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் வரலன்னா கூட என்னை திட்டாதீங்க. சரி வாங்க நம்ம எனக்கான கெஸ்ஸிங் ஒன்று போயிடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ பீபோர்டு 8 மட்டும் அடிச்சிருக்கான். பீபோர்டு 8ன்னு ஒரு கேம் அடிச்சிருக்கான். இதுக்காண்டி தான் நான் கெஸ்ஸிங்காக எடுக்கிறேன். மறுபடியும் எனக்கு பீபோர்டில் 8 ரிப்பீட் வர மாதிரி இருக்குது. எனக்கு பீபோர்டில் ரிப்பீட் 8 வர மாதிரி இருக்குது. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஒன்று விளாட்னா கடைசியாக அதே கேமுக்காண்டி தான் ஒரு கெஸ்ஸிங்காக இப்போ நான் எடுக்கிறேன். பேட்டர்ன் கண்டிப்பாக விளாடுவோம் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக பீபோர்டு 8 ரிப்பீட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 3 கோர்வையாக வச்சு ஒரே நம்பராக வச்சு நம்ம லாக் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏ போர்டு 6 நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ போர்டு 6 அதுக்கு ஒரு 08 ஏ போர்டில் அடித்தா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு 608. இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிருப்பான் அவன். 2 நாள் விட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டு 8, 2 நாள் விட்டு ஒரு ஏ போர்டு பி போர்டு 6, 2 நாள் விட்டு ஒரு பி போர்டு 0. இப்போது அதே மாதிரி தான் இந்த மாதமும் போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 6, ஒரு 8, ஒரு 0 வருஷ நம்பரு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதமும் ஒரு 6, 0, 8 விளாண்டான். மறுபடியும் எங்கேயாவது விளாண்டுருக்கான்னு சொல்லி பார்த்தேன். கரெக்டாக அடிச்சிருந்தாவன். பார்த்தீங்கன்னா சி போர்டு 6, ஒரு நாள் விட்டு சி போர்டு 6, ஒரு நாள் விட்டு சி போர்டு 0. இந்த 6, 8, 0 தான் இந்த இடத்துல ஏ போர்டை வச்சு பி போர்டை வச்சு மறுபடியும் ஏ போர்டை முடித்தான். இப்போ இந்த மாதம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 6, 0, 8, சி போர்டு 8, 6, 0. இப்போ மறுபடியும் அப்பா நான் இன்னைக்கு தான் வரும்னு நினச்சேன் 8. பட் நேற்றே அடிச்சிட்டான் ஒரு 6, 2 நாள் விட்டு ஒரு 0, 2 நாள் விட்டு எனக்கு பி போர்டு 8. இது காமன் பார்த்தீங்கன்னா ஒரு 6, ஒரு 0, ஒரு 8. இந்த நம்பரை திருப்பி கேமில் நடிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஏ போர்டு அடித்தான், பி போர்டுக்கு பி போர்டையும் முடித்தான். எல்லாமே ஒரு நாள் கேப்பு அடுத்தடுத்த நாளே வச்சான். இதுலேயே பார்த்தீங்கன்னா வரிசையாக வச்சான் 6, 0, 8. மறுபடியும் ஒரு நாளைக்கு 2 நாள் கேப் விட்டான். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வரிசையாக வச்சான், ஒரு நாள் கேப் விட்டான். இப்போ 2 நாள் கேப் விட்டு கண்டிப்பாக அந்த நம்பரை வந்து பி போர்டில் 8ன்னு சொல்லி முடிக்கிறேன். நான் பி போர்டில் 8ன்னு சொல்லி முடிக்கிறேன். அப்படி 8 பி போர்டு வந்துச்சுன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் வச்சு லாக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு பிசியில் 04, ஏபியில் ஒரு 04, ஒரு பிசியில் ஒரு 04, கண்டிப்பாக ஒரு ஏசியில் ஒரு 04ன்னு சொல்லி லாக் பண்ணுறேன். அப்போ நம்ம எடுத்த கெஸ்ஸிங் பி போர்டு 8 வச்சு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக 084 சொல்லி லாக் பண்ணுறேன். இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இன்னொரு ரீசன் சொல்கிறேன். ஒரு பேட்டர்ன் விளாட்றோன்னா கண்டிப்பாக அந்த பேட்டர்னை முடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்ல வரேன். ஒரு 503 உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். ஒரு 053 அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு 053ன்னு அடித்தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 503ன்னு அடித்தான். அப்போ என்ன நம்பர் அடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஏசி பிசி. அப்போ ஏபியில் 03 அடித்து 035ன்னு அடிக்கணும். நான் ஒரு மாதம் விட்டு அடிப்பானா பார்த்தேன். கரெக்டாக அவன் அடுத்த மாதமே, அதாவது ஒரு மாதம் விட்டு டிசம்பர் மாதம் அடிக்காமல் ஜனவரி மாதம் அடிப்பான்னு பார்த்தேன். அவன் டக்குன்னு என்ன பண்ணிட்டான், அந்த இடத்துல ஒரு 035ன்னு ஒரு நம்பர் அடித்தான். இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான் நான் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா போன மாதம் ஒரு 408, இந்த மாதம் ஒரு 048. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல நான் 08 தான் மென்ஷன் பண்ணுறேன். அங்கே 03 விளாண்டா அங்கே 08 விளாட்றான். ஃபஸ்ட்டு அடித்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணது போச்சா, இந்த ஒரு நிமிஷம் எனக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 408, ஒரு 048. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடித்தது ஒரு 408, இதுக்கப்புறம் 048.
இப்போ நம்ம பிசி ஏசி அப்போ ஏபியில் 08 வச்சு 4 சி போர்டு வச்சா 084 ஒரு சிங்கிள் நம்பராக கிடைக்கிது. இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா விளையாடாமல் இருக்க மாட்டான். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு விஷயம் பண்ணியிருப்பான் ஒரு இடத்துல, நான் பார்த்தேன், அதை பார்த்துக்கங்க. ஒரு 832, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 852, அப்போ 842 நம்பர் அடிக்கணும். கரெக்டாக அந்த இடத்துல லாக் பண்ணியிருந்தான். பட் இங்கே அடிச்சிருக்கணும் அவன் 787 அடித்த இடத்துல அந்த நம்பர் அடிச்சிருக்கணும் அவன். பார்த்தீங்கன்னா கிராஸ் பேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 மாதம் கேப் விட்டு கரெக்டாக அந்த கேம் விளாண்டுருப்பான். அப்போ அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறேன். ஒரு 408, ஒரு 048, ஏன் இந்த இடத்துல அவன் 084 சொல்லி அடிக்கக்கூடாது. இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராஸ் பேட்டர்னாக உட்காரும். பட்டு டிலே இருக்கும். டேட்டு வேரியஸாக கரெக்டாக இருக்காது. நான் ஒரு கேம் விளாட்றேன்னா அந்த கேமை கண்டிப்பாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதனால சொல்ல வரேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் 084 சொல்லி லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏபியில் 08 சொல்லி லாக் பண்ணுறேன். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 48க்கு ஒரு 58 அடித்தான் சி போர்டு 8 வச்சு. அதுக்கப்புறம் ஒரு 88 அடிச்சிருக்கான். இப்போது அதுதான் சொல்ல வந்தேன். பிசி 48க்கு ஒரு 58 ஒரு நம்பர் ஏற்றி அடித்தான். இந்த இடத்துல ஒரு ஏபியில் 98க்கு ஏன் ஒரு 08 சொல்லி அடிக்கக்கூடாது. ஏபியில் ஒரு 08 சொல்லி அடிக்கக்கூடாது. ஏன்னா ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் அடித்தா 48க்கு 58 ஒரு நம்பர் ஏற்றி விளாண்டான். அப்போ 98க்கு ஒரு நம்பர் இறக்கி விளாண்டானா அடுத்த நம்பர் வரலாம் 08. அப்போ ஏன் ஏபியில் 08 சொல்லி அடிக்கக்கூடாது. நம்மளோட கெஸ்ஸிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரை 084, ஏபியில் 08, ஏசியில் இந்த மாதம் ஏபி அடிச்சிட்டான், பிசி அடிச்சிட்டான். இப்போ ஏசியில் 04 ஸோ டோட்டலாக சேர்த்து லாக் பண்ணுறேன் 084 ஒரே ஒரு சிங்கிள் நம்பரை அவங்க கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.